கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பல்லாவரம் தான் போயிருந்தோம். அங்கே தான் இந்த ஸ்பீக்கரை பார்த்தோம். சரி 100 சொன்னாங்க. அப்புறம் 50 வேறு பேசி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரில. திறந்து பார்த்தலாம் 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்க்ரூவாக கழட்டிக்கலாம். கழட்டி பார்த்தோன்னே ஸ்பீக்கரு, பேட்ரி, பிசிபிலாம் இருக்கிறத பார்க்க முடியும். சரி ஓகே ஆன் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஆன் பண்ணி தான் ஆன் ஆயிடுச்சு. அப்புறமா சரி ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் ஆன் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஆன் பண்ணால் ஆனே ஆகலை. சரி ரைட்டு சுவிட்சு ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. சரி ஓகே எதுக்கும் பேட்டரியும் பார்த்தோம்னு சொல்லி பேட்டரி செக் பண்ணேன். பேட்டரிலாம் பக்காவாக இருந்துச்சு. சரி ஓகே சுவிட்சை வந்து டைரக்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணி பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சுவிட்சு தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. சரி ஓகே பூச்சிச்சி மாற்றலாம்னு நினச்சேன். அப்புறமா சரி கட்டிங் பிளேட் வச்சு டைட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்தா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ புது சுவிட்சு மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி வீடியோஸ் போகிறதுக்கான காரணமே உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா கழட்டி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க லைக் போட்டு தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.